டேய் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாடா உனக்கு? அப்படி என்ன நல்லா இருக்கும்? இன்னைக்கு அவனோட பர்த்டேவா இருக்குமோ, அதான் இப்படி சொல்கிறானோ. சரி ஓகே, இதே சாக்கா வச்சு ஒரு ட்ரீட் கேட்க வேண்டியதான் அவன்கிட்ட. டேய் சொல்கிறா, என்னடா மழுப்பிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானடா, அதானே விஷ் பண்ண சொல்கிறேன் என்னைய. சாரிடா, நான் மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. டேய் என் பர்த்டே அடுத்த மாதம் தான்டா வரும். இன்னைக்கு ஆடி 28, மறந்துட்டியா? எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல, என்னடா போய் சாப்பிட்லாமா? அட உண்டை கட்டி நாயே, இதுதான் சொல்ல வந்தியா? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா, வீட்டில் செய்கிறதான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஏய் பொய் சொல்லி நாயே, அதான் உன்னை போன வாரம் அங்காளம்மன் கோயிலில் பார்த்தேன் ஆடி 18க்கு. உண்டைக்கண்டிக்காக முன்னாடி நின்று வாங்கி வாங்கி சோறு சாப்பிட்டீடா, என்னடா மறந்துட்டியா? டேய் என்னைய மாதிரி இருப்பாளடா பரத், அவன் தாட்ட உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான், நான் இல்லைடா. டேய் அது என் குலதெய்வ கோயில்ரா, வரியா? போய் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சலாம் நீயா பரத்தான்னு. அச்சோ, இப்படிலாம் போய் இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்னடா சொல்லி தப்பிக்கிறது? போச்சு போச்சு, இவங்கிட்டவே மாட்டிக்கிட்டோமே. இவன் மைக் இல்லாமல் ஊரெல்லாம் பரப்புற ஆளாச்சே, நம்ம தம்பட்டெல்லாம் வெளியே வந்துருமே. என்னடா செய்யறது கடவுளே, பேசாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுற வேண்டியதான். ஏய் மாப்பிள்ள மன்னிச்சிடுறா, நான் போய் சொன்னது தப்பு தான்டா. அதுக்காக ஊரெல்லாம் தம்பட்டை அடிச்சு வச்சிடாதடா, என் மானத்தை வாங்கிடாதடா. அப்போ சரி, இன்னைக்கு நான் உன் பேர் ஊர் தம்பட்டை அடிக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறது நீ கேட்டு ஆகணும். என்ன கேட்டவனு மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. அப்படின்னா எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபப் எல்லாமே வாங்கி தரணும், சரியா? டீலா நோ டீலா இப்பயே சொல்லிடு. என்னது இவ்வளோத்தையும் வாங்கி தரணுமா? என்கிட்ட காசே இல்லை, போ மாப்பிள்ள, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படியா? இப்போவே போகிறேன், மைக் செட்டை போட்டு ஊரெல்லாம் கூட்டுறேன், உன் பேரை தம்பட்டை அடிக்கிறேன், உன் மானத்தை வாங்குறேன், சரியா? ஏன்டா மாப்பிள்ள, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது நான் இன்னும் தவறு செஞ்சேனோ தெரில. இது பரத்துக்கு ஃபோன் பண்ணியாவது ஜிபே பண்ணி உனக்கு எல்லாம் வாங்கி தரேன்டா. டேய் பரத், ஒரு 1000 ரூபா காசு கொடுறேன், ஒரு 10 நாளில் திரும்பி கொடுத்துறேன்டா. இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணினா நான் வாழ்நாள் உன் ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன்டா என்றைக்குமே. சரி மாப்பிள்ள, பரத் காசு கொடுக்க ஓகேன்னு சொல்லிட்டான், வரியா போய் சாப்பிட்டு வந்துடலாமா? டேய் மாப்பிள்ளை, பிரியாணி உனக்கெல்லாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் கேட்டிருக்கேன். எனக்கு மட்டும் காசு வாங்கி கொடுத்துரு, என்ன சொல்கிற? சரி, அப்படியாவது பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா அதையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானே, என் மொத்த காசையும் பிடுங்குறானே நாயி. எல்லாமே போச்சே கடவுளே.